السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. எல்லாமாய் எங்குமாய் ஏகமுமாய் காட்சி தருகின்ற வல்ல நாயன் அல்லாவுக்கே சர்வ புகழும் உதித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முதினிபீன் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஐன்கள், தபஉ தாபிஐன்கள், யுக முடிவு நாள் வரையுள்ள அவுலியாக்கள், நாதாக்கள், எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலவாத்து ஸலாம் கூறிக்கொண்டவனாக, ஹைராத் ஜும்ஆ பள்ளிவாயல் நிர்வாகத்தினர்களால் 50வது வருடமாக நடாத்தப்படுகின்ற மீலாத் பெருவிழாவிலே 7வது நாளிலே நாங்கள் இன்று வீற்றிருக்கின்றோம். மேலான இம்மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புகழை வாயார பாடிவிட்டு அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நெஞ்சிலே சுமந்து சென்று அதை பின்பற்றுவதற்காக மிக ஆவலோடு இங்கே வருகை தந்து காத்திருக்கின்ற அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு சிறார்களே, மேலும் சம்ஸ் நேரலை ஊடாக இங்கே நடைபெறுகின்ற மார்க்க உபன்யாசங்களை கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் சகோதரிகளே, எங்கள் அனைவர்களுடைய வாழ்நாளிலும் அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் நிறைத்தருள்வானாக. எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களுக்கு சரீர சுகத்துடன் அதிக வாழ்நாளை கொடுத்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, மேலான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரியது. அதிலே நாங்கள் அறிந்து கொண்டது ஒரு சில துளிகளைத்தான். ஒரு கவிஞர் கூட சொல்லுவார், கோடான கோடி கவிஞர்கள் பாடினாலும் அவர் புகழ் பாடி முடிந்து விடுமா? என்ன விடை? முடிந்து விடுமா என்ற கேள்வி ஆச்சரியக்குறி. முடியாது. ஏனென்றால் ஆயிஷா நாயகி அன்னவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புகழ்ந்து பாடுகின்றார்கள் என்றால், அவர்களுடைய நற்குணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் குலுகுல் குர்ஆன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தை, அவர்களுடைய அஹ்லாக் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுக்கு யாராவது தப்சீர் செய்து முடித்து விட முடியுமா? விளக்கம் எழுதிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது இறை வாக்கு, அல்லாஹு தஆலா சொன்ன வாக்கு. நாங்கள் இன்றைய காலகட்டத்தின் நவீனத்துவத்தின் உச்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று அன்று அந்த சஹாபாக்கள் விளங்கியிருந்த விளக்கத்தையும் இன்று நாங்கள் விளங்கி இருக்கின்ற விளக்கத்தையும் எடுத்து நோக்கினால் அது போதாது. அவ்வளவு நவீனத்துவத்தில் இருந்தாலும் நாங்கள் விளங்கிக் கொண்டது போதாது என்பதுதான் முடிவு. எங்களுடைய அறிவு விஞ்ஞான ரீதியாக, உலோக இந்த இலௌகீக ரீதியாக முன்னேறி இருக்கின்றது. ஆனால் ஆத்மீக ரீதியாக நாங்கள் முன்னேறவில்லை. நாங்கள் இன்னும் பள்ளத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம்.
நவீனத்துவம் வளர வளர மெய்ஞானம் குறைந்து கொண்டு போகின்றது. எங்கே? உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், இன்று மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பாருங்கள். ஒவ்வொருவரும் கணினித்துறையில், கல்வித்துறையில் எப்படியெல்லாமோ முன்னேறி கொண்டு செல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆனுடைய கல்வியிலே யார் முன்னேறி இருக்கின்றார்? வெறுமனே ஹிஃப்துல் குர்ஆனை மனதில் சுமப்பலால் என்ன பிரயோசனம் இருக்கின்றது? குர்ஆனுடைய கல்வி அது நேர் வழிகாட்ட வேண்டும். ஹுதல்லில் முத்தகீன், தக்குவா உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும் என்கிறான் இறைவர். எங்களிலே தக்குவா இருக்கின்றதா? தக்குவா எப்படி ஏற்படும் என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் மிக ஆழமான விடயத்திற்குள் நாங்கள் நுழைய வேண்டும். எனவே கோடான கோடி கவிஞர்கள் சேர்ந்து புகழ் பாடினாலும் நபி புகழ் பாடி முடிந்து விடாது என்பது முடிவு. இன்றைய நாளிலே எனது தலைப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, மனைவிகளோடு அவர்களுக்கு ஏக காலத்திலே 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். அவர்களோடு சண்டை சச்சரவின்றி, எந்த ஒரு பிளக்குகளும் பிணவுகளும் இன்றி அவர்களோடு எப்படி பாசமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டார்கள், எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்து கொண்டார்கள், மனைவிமாரை எப்படி அரவணைத்துக் கொண்டார்கள் என்பதை சில சம்பவங்கள் ஊடாக நான் எடுத்துக் கூறலாம் என்று நினைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஹதீதை கேட்டுவிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லிவிட்டு செல்வதோடு மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. அந்த ஹதீதை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவையேனும் நாங்கள் பின்பற்றினோமா, எடுத்து நடந்தோமா, அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கின்றதா என்பதை பற்றிய சிந்தனையும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் தக்குவா. மற்றவரை சுட்டுவதற்கு முன்னால் எங்களை சுட்டுகின்ற இந்த 3 விரல்களை பற்றியும் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவரை குறை சொல்வதற்கு முன்னால் ஏனைய 3 விரல்கள் உன்னை குறை சொல்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமாரோடு எப்படி வாழ்ந்து கொண்டார்கள் என்றால், சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே ஒருவர். இவர்கள் யார்? கைபர் யுத்தத்திலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். பின்னர் இஸ்லாத்தை ஏற்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவர்கள் ஒரு உன்னதமான பரம்பரையை சேர்ந்தவர்கள், ஒரு உயர்வான பரம்பரை. யஹூதி பரம்பரையிலே ஒரு தலைமைத்துவமான பரம்பரையை சேர்ந்தவர்கள்தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். அன்னவர்களுக்கும் அன்னை ஹப்ஸா, இவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவி. இந்த சஃபியா நாயகிக்கும் ஹப்ஸா நாயகி அன்னவர்களுக்கும் ஒரு சிறிய பேச்சுவார்த்தை, 2 மனைவிமார்களுக்கிடையிலே ஒரு சிறிய பேச்சுவார்த்தை. அதிலே அந்த பேச்சுவார்த்தை முத்தி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சஃபியா நாயகியை பார்த்து சொல்லுகின்றார்கள், பிந்தி யஹூதி, நீங்க ஒரு யஹூதிட மகள். இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாகி நபியுல்லாவை திருமணம் செய்து உம்மஹாத்துல் முஃமினீன் என்ற உயர் பதவியிலே இருக்கக்கூடிய சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை பார்த்து மற்றொரு மனைவி என்ன சொல்கின்றார்கள்? நீங்க ஒரு யஹூதிட மகள் தானே, இதுக்கு முந்தி நீங்க யாரு? ஒரு யஹூதிட மகள் தானே என்று
குறை சொல்லி விட்டார்கள். ஏன் அப்படி சொல்றதுக்கு ஹப்ஸா நாயகி உரிமை இருக்கு. அவங்க யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபியுல்லாஹ்வுடைய உற்ற தோழர், அவர்களுடைய மகளாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு கொஞ்சம் பெருமை தானே அது. அப்ப இவங்கள கொஞ்சம் பணித்து பேசுறாங்க. இது சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மனதை மிக பாதித்து விட்டது. இந்த வார்த்தையை நினைக்கின்ற போதெல்லாம் அவர்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் சொட்டியது. இந்த நேரத்திலே நபியுல்லாஹ் வீட்டிலே நுழைந்து விட்டார்கள். சஃபியா அன்னவர்களுடைய வீட்டிலே நபியுல்லாஹ் நுழைகின்றார்கள். அன்னை சஃபியா அழுது கொண்டிருக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், என்ன காரணம்? கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கான காரணம் என்ன? சஃபியா நாயகி நடந்த விடயத்தை சொல்லுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கவலைப்படாதீர்கள். அவர் அப்படி சொன்னார் என்பதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? நிச்சயமாக நீ ஒரு நபியின் மகள். உன்னுடைய தந்தைமார்களில் ஒருவர் நபியாக இருக்கின்றார். உன் பெரிய தந்தைகளில் ஒருவர் ஒரு நபியாக இருக்கின்றார். மற்றும் நீ ஒரு நபியை திருமணம் முடித்து ஒரு நபியின் மனைவியாக இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த பெருமையிலே என்ன பெருமை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கு இருக்கின்றது? உனக்கு 3 பெருமை இருக்கு. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு பெருமை தான் இருக்கு, என்ற மனைவி மட்டும்தான். ஆனா உன்னுடைய மூதாதையர்களில் உன்னுடைய தந்தை, உன்னுடைய பெரிய தந்தை நபிமார்கள். யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சம்பந்தப்பட்டவர். உன் பெரிய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சம்பந்தப்பட்டவர். இதோ இறுதி நபியாக என்னை நீ திருமணம் முடித்திருக்கின்றாய். உனக்கு 3 பெருமதியான பரிசில்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்னை ஹப்ஸாவுக்கு அப்படி கொடுக்கவில்லை. அப்படி இருக்க அவர் எப்படி பெருமை பேச முடியும்? உடனே ஹப்ஸா நாயகியை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். இத்தகில்லாஹ யா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹப்ஸா நாயகியே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதை தப்சீர் செய்யக்கூடிய உலமாக்கள் காஃபில்லாஹ வலா தகூலி மிஸ்ல ஹாதல் கலாம், இது போன்ற பேச்சை நீங்கள் வேறு யாருக்கும் பேசிவிடக் கூடாது என்று இந்த வார்த்தை மூலமாக நபியுல்லாஹ் சொன்னார்கள் என்று எழுதி காட்டுகின்றார்கள். இது ஒரு சிறிய சம்பவம். நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் உம்மஹாத்துல் முஃமினீன் என்றால் அவர்கள் நபியுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், அவர்களுக்கிடையிலே சண்டை சச்சரவுகள் இருக்காது, நபியுல்லாஹ்வுடைய பேச்சை முற்று முழுதாக கேட்டு கட்டுப்பட்டவர்கள் என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல. அவர்களுக்குள்ளும் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த சச்சரவை கொண்டு எங்களை நேர்வழிப்படுத்தியிருக்கின்றான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியான விடயங்கள் நடந்ததனால் எங்களுக்கு விளங்குகின்றது, ஒரு கணவன் வீட்டிலே நுழைகின்ற போது மனைவியுடைய முகத்தை பார்க்க வேண்டும். இபாதத். ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கின்றார்கள், அது ஒரு சுன்னா. மனைவியை பார்க்கின்றார். இந்த நுழைகின்ற கணவன்மார் என்னத்தை பார்க்கின்றார்கள்? செருப்ப கலட்டினத்திலிருந்து திருப்பி செருப்பை போட்டுட்டு வரைக்கும் போகும் வரைக்கும் போன்ல தான் இருக்காரு. மனைவிட முகத்தை பார்க்கிறது கிடையாது. அந்த முகம் சோகமாக இருந்தால் என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும். அது ஒரு சுன்னா. இந்த ஹதீஸ் எங்களுக்கு அது சொல்லுது. அப்பதான் அவர்களுடைய மனதில் உள்ள குறைகளை உங்களிடம் சொல்வார்கள். சொல்லப்பட்ட குறையை அது அப்படியெல்லாம் நடக்கிறான் விட்டுட்டு வேலையை பாருங்க என்று சொல்லல ரசூலுல்லாஹ். நடவடிக்கை எடுத்தார்கள், அதற்குரிய காரணத்தை கண்டுபிடித்தார்கள், தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்தார்கள்.
எந்த பாணியிலே இவர்களை தட்டி கொடுக்கலாம் என்று நினைத்து அவர்களுடைய மூதாதையர்களை பற்றி சொல்லி அந்த ஹப்சா நாயகிக்கு இப்படி சொல்லக்கூடாது என்று சொன்னவர்கள் சஃபியா நாயகியை பாராட்டி உன்னுடைய பரம்பரை இப்படி பெருமதியானது என்று கூறினார்கள். இப்படி ஒரு பெண்ணுக்கு நாங்க சொன்னா அந்த பெண்ணுடைய மனது எவ்வளவு திடகாத்திரமாகும். எங்கட மனைவிமாரில் ஒரு ஆள் அழுது கொண்டிருக்கும் போதோ நாங்கள் அவரிடத்திலே அழுகைக்கான காரணத்தை கேட்டு பக்கத்து வீட்டு பெண்ணா இப்படி சொன்னால் அவளை விட்டுவிடு, நீ எப்படி ஆள் தெரியுமா என்று நாங்கள் 4 வார்த்தைகள் அந்த மனைவியை புகழுகின்ற போது ஏனையவர்கள் புகழ்வதை விட சொந்த கணவன் புகழ்வதானது ஒரு பெண்ணுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்குமா. ஒரு பெண்ணுக்கு அது போன்ற மகிழ்ச்சி, நாங்க ஆம்பளையில் தானே அது பெருமதி தெரியா எங்களுக்கு. ஏன் எங்களை மனைவிமார் புகழ்ற இல்லையே. எங்களை பார்த்து ஆயிஷா நாயி ஒரு தர சொல்றாங்க, எங்கட வீட்டில் ரசூலுல்லாஹ் நுழைஞ்சாங்களா, நுழைந்தார்கள் என்றால் அவர்கள் நுழைந்ததை வைத்து நான் தைத்து கொண்டிருக்கின்ற அந்த தையல் ஊசி கீழே விழுந்தால் அவர்களின் அந்த ஒளிவை கொண்டு நான் அந்த தையல் ஊசியை எடுப்பேன். இது புகழா இல்லையா? ஒரு கணவன மனைவி புகழ்றது. எங்கேயாவது எங்கட மனைவி மாறி எங்களை புகழ்ந்திருக்காங்களா? எங்களுடைய கண் முன்னிலையிலே மனைவிமார்கள் எங்களை புகழ்ந்தார்களா? எங்கட உம்மாட்டு போய் புகழ்ற வேற விஷயம், நான் இல்லாத இடத்தில் அவட உம்மாட்டு புகழ்ற வேற விஷயம். எங்கட கண் முன்னிலையிலே எங்களை யாராவது மனைவிமார்கள் புகழ்கின்றார்களா? புகழவில்லை. அப்படி புகழ்வது இபாதத்து என்று எங்களுக்கு காட்டி தந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள். மனைவி சமைத்து வைத்த சாப்பாட்டை புகழ்ந்து புகழ்ந்து சாப்பிடுவார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க என்ன செய்கிறோம்? ஒரு முடி அதிலே தொங்கிக் கொண்டு வந்தால் அன்றைய சாப்பாடை நாங்கள் வீசிவிட்டு செல்லுகின்றோம். ஆம்பளையில் இருக்காங்களா இல்லையா? ஒரு முடி அவர் சாப்பிடக்குள்ள வரையில, ஒரு கல்லு அவர் சாப்பிடக்கூட கடிபடையிலா. மனைவியை ஏசி விடுவார், பேசி விடுவார், கடுஞ்சொல் கொண்டு ஏதாவது சொல்லி விடுவார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத விடயம். அப்படி யாருக்கும் வழிகாட்டவில்லை. மனைவிமார்களை புகழ்ந்து பேசினார்கள், சாப்பாட்டை புகழ்வார்கள். நீங்க இன்றைக்கு நல்லா சமைச்சிருக்கிறீங்க என்று சொல்லுவாங்க. நாங்களும் சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பாருங்கள், அந்த மனைவியுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சியை காணுவீர்கள். பெண்களும் தங்களுடைய கணவர்களை அவர்களிடத்திலேயே புகழ வேண்டும். உண்மையை சொல்லி புகழுங்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் உண்மையைத்தான் சொன்னார்கள். நபியுல்லாவுடைய ஒளிவை கொண்டு சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி சொல்லுகின்றார், பூரண நிலவன்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பூரண நிலவன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த வெளியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். நான் அவர்களையும் பார்த்தேன், அந்த நிலவையும் பார்த்தேன். எது தெரியுமா எனக்கு மிக மேலானதாக தெரிந்திருந்தது? அதோ அந்த நபியுல்லாவுடைய முகம்தான் மிக மேலானதாக எனக்கு தெரிந்தது என்று அந்த சஹாபி வர்ணிக்கின்றார்கள். இப்படியான புகழ்ச்சியை தங்களுடைய மனைவிமார்கள் கணவனை பார்த்து புகழ வேண்டும். அவர் நல்லது செஞ்சா, இப்படி நல்லது செஞ்ச கணவன் எனக்கு கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுங்கள். ஒரு சாரியை வாங்கி தந்தாரா? கொண்டாட்டத்துக்கு ஒரு நல்ல உடுப்பெடு தந்தாரா? சொல்லுங்க, வாய் விட்டு பேசுங்க. எனக்கு இப்படியான ஒரு உடுப்பு எடுத்தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் எடுத்தாந்திருக்கிறீங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரா, உங்களை போன்ற ஒரு அருமையான கணவன் எனக்கு கிடைத்திருக்கின்றான் என்று பெண்கள் சொல்ல வேண்டும். ஆண்கள் அப்படி உடுப்பெடுத்து கொடுக்கணும். இந்த சம்பவம் எங்களுக்கு அதைத்தான் நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றது.
இன்னும் ஒரு சம்பவம், இது ஆயிஷா நாயகி அன்னவர்களுடைய வீட்டிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு டேர்ன் கொடுத்திருந்தார்கள். 11 மனைவிமாரிலையும் வருஷ கிரமமாக வருவாங்க. இன்றைக்கு ஒரு மனைவி, நாளைக்கு ஒரு மனைவி, நாளை மறுநாள் ஒரு மனைவி என்று டேர்ன் படி இருப்பாங்க. ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலையும் தங்கி இருப்பாங்க, இரவு தங்குவாங்க. அங்கே சஹாபாக்களும் போவாங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது ஒரு மனைவி உம்மு சலமா என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் மனைவிமார்கள். ஆயிஷாவுடைய டேர்னிலே, ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து தோழர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய பணியால் ஒருவர் அவர்களுடைய ஏனைய ஒரு மனைவியுடைய வீட்டிலே இருந்து, உதாரணமாக உம்மு சலமா அவர்களுடைய அறிவிப்பை எடுத்துக்கொள்வோம். உம்மு சலமா அவர்களிடத்திலே இருந்து ஒரு உணவை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். எங்கே வருகின்றார்கள்? ஆயிஷா நாயகியுடைய டேர்னில், ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தோழர்களோடு பேசிட்டு இருக்கிற ரசூலுல்லாவை நோக்கி வாராங்க. ஆயிஷா நாயகி விளங்கிட்டு வேறு என்ன கொண்டு வராரு, அங்கே என்ன நடக்குது என்று விளங்கிட்டு, எந்த டேர்னில் எந்த வீட்டில் இருக்கிற ரசூலுல்லாவுக்கு உணவு சமைத்து கொடுப்பது எந்த பொறுப்பு? இதற்கு என்ன தேவையில்லாத வேலை உம்மு சலமாக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவை ஏன் இப்படி செய்கின்றா என்று ஒரு ரோஷம் ஏற்பட்டு எழுந்து சென்று அந்த தட்டை, உணவு தட்டு, கையிலே கொண்டு வந்த உணவு தட்டை தட்டி விட்டார்கள். தட்டு கீழே விழுந்தது, தட்டு உடைந்து போனது, உணவுகள் சிதறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்முன்னே நிகழ்வு நடக்கின்றது. எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா ஃபீஸபில் தான் நடக்கும். எப்படி இருக்கும்? தோழர்களுக்கு முன்னிலையிலே நாங்கள் எந்த நேரம் மனைவி ஏசினாலும் பட்டுக்குவோம். நண்பனொத்தன் வந்து 2 பேர் வந்து கதைச்சிட்டு இருக்கக்குள்ள மனைவி ஏதாவது எங்களை குறையா சொன்னா அதுபோல் ஒரு குறை இருக்கா எங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே தோழர்கள் பிறை சூட நபியுல்லா பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே ஆயிஷா நாயகி இப்படி செய்த விடயமானது எங்களுடைய உள்ளத்திலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எழுந்து சென்று உடைந்த துண்டுகளை அவர்களுடைய முபாரக்கான கையினால் ஒன்று சேர்த்து, சிதறிய உணவுகளை அதிலே ஒன்று சேர்த்து, அந்த பணியாளை நிப்பாட்டி நிறுத்தி வைத்து, உடைந்த பாத்திரத்துக்கு பதிலாக ஆயிஷா நாயகியுடைய வீட்டிலே இருந்து ஒரு புதிய பாத்திரத்தை எடுத்து அன்னை உம்மு சலமாவுடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். எவ்வளவு பெரிய நபியுல்லா, அந்தஸ்தில மிகப்பெரிய நாயகம், எங்களை விட தரஜாவில் உயர்ந்த நாயகம், எப்படி பணிவாக நடந்து கொண்டார்கள். சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். அவர்களுடைய உயரத்திலே வைத்து எங்களை நோக்குகின்ற போது நாங்கள் எங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்கே இருந்து கொண்டிருக்கின்றது? சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு மனைவி செய்கின்ற தவறை எப்படி சரி செய்கின்றார்கள்? உணவை இப்படி எடுத்து போடக்குள்ள சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, காரத் உம்முக்கு, உங்களோட தாய்க்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டாப்பா. அந்த பெண்ணுடைய கோபத்தை மதிக்கின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணுக்கு அப்படி கோபம் வரும். ஒரு கட்டத்திலே அந்த கோபத்தை நியாயமாக நாங்கள் நோக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? நபியுல்லாஹ்ல வச்சிருக்கிற பாசம். எந்த டேர்னுக்கு ஒரு மனைவியிட்ட இருந்து இன்னொரு மனைவியிட்ட போய் 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 திருப்பி ஆயிஷா நாயகியுடன் டேர்ன் வாரத்துக்கு 11 நாள் போகும்.
அப்போ 11வது நாள் தான் ஆயிஷா நாயகிட்ட நபியுல்லா வருவாங்க. அதுக்கிடையில உம்மு சலமா இப்படி செய்தார்கள் என்றால் அந்த பாசம் அந்த உணவை தட்டும். நாங்கள் குறையா நினைச்சிட போப்படா, என்ன ஆயிஷா இப்படி செஞ்ச, அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய மகள் தவறு செய்ய மாட்டார்கள், அவர்கள் செய்தார்கள் என்றால் அது நபியுல்லாவுடைய பாசத்தின் காரணமாக செய்தார்கள் என்பதை நாங்கள் உம்மஹாத்துல் முஃமின்களாக அவர்களை கருதக்கூடிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லா என்ன வார்த்தை பாவித்தாங்க, காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் ஏற்பட்டு விட்டது. அப்ப இதிலிருந்து நாங்கள் என்னத்தை புரியணும், எங்களுடைய மனைவிக்கு கோபம் வந்தது என்றால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவள் எப்போ பார்த்தாலும் இப்போ தான் கரைச்சி கொட்டுற, இவள்ற வாய் சரியில்லை, இவள்ற நாக்கு சரியில்லை சொல்லக்கூடாது. அந்த கோபத்தில் உள்ள நியாயத்தை நாங்கள் சிந்தனைக்கு எடுத்து நோக்க வேண்டும். இதுதான் இந்த சம்பவத்தின் மூலம் நபியுல்லா எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஒரு பெண் ஒரு ஆணை சும்மா ஏசுவாளா? யாரும் யாரையும் அநியாயமாக ஏச மாட்டார்கள். ஒரு நீதி நியாயம் இருக்கும். எங்களுடைய உம்மா வாப்பா மாறு பார்த்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து தந்தாங்கடா, பைத்தியஹாரிய கல்யாணம் முடிச்சு தந்த எவ்வளவு விசாரிச்சிருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருப்பாங்க, அதில் எங்களுக்கு நெருங்கிய ஆக்கள் இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க இந்த பெண்ணுடைய நடவடிக்கை எப்படி என்ன மாதிரி, எவ்வளவு விசாரிச்சு எத்தனை குத்து கதைகளுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை கைப்பிடித்து தருகின்றார்கள். ஒரு சிறிய வார்த்தைக்காக காலிக்கோட்டில் போய் நிற்கலாமா? சகோதரர்களே, மிகப்பெரிய பாவம். தலாக் சொன்னால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடங்குகின்றது என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை தலாக் சொல்லுவதை விட அவளுக்கு மிகப்பெரிய கேவலம் எதுவும் இல்லை சகோதரர்களே. ஒரு பெண் எங்களை தாழ்வாக பேசினால், எங்களை நோக்கி ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் அதிலுள்ள நியாயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கின்றது. அவள் ஏதோ சொல்ல வருகின்றாள் என்பதை நாங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நபியுல்லா நடந்துக்கிட்டாங்க? தோழர்களுக்கு முன்னுக்கு வச்சு ஆயிஷாவை கூப்பிட்டு ஏசி இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு மிக கொடுமையான விஷயம் அதுதான். வீட்டில் தனியே இருந்துட்டு ஒரு எங்களோட மனைவியை புகழ்றமே, அவளுக்கு அது புகழ்ச்சி இல்லை. நாங்கள் ஒரு நண்பருக்கு முன்னுக்கு வைத்து ஏதாவது கடும் வார்த்தை பாவித்தோம் என்றால் காலமெல்லாம் அவளுடைய உள்ளத்திலே இருந்து அந்த வார்த்தையை அழிக்க முடியாது என்பதை ஒவ்வொரு ஆண்களும் தங்களுடைய மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்க தனியை வச்சு ஏசுங்க, கேட்டுட்டு இருப்பார். 4 பேர் நண்பர்களை வச்சுக்கிட்டு கேவலமா பேசுங்க, அழுகை வந்துடும். அவள் நினைச்சா அவளையும் திருப்பி பேசலாம், அவள் பேச மாட்டாள், அழுவாள். ஏன்? அவளுடைய உச்சகட்ட பொறுமை அது. அதை நாங்கள் நியாயமாக நேசிக்கக்கூடியவர்களாக, அவளுடைய நியாயத்தை சிந்தனை செய்யக்கூடியவர்களாக, அவளுடைய அந்த பொறுமையை மதித்து நடக்கக்கூடிய நல்ல கணவன்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும், திருந்திக் கொள்ள வேண்டும், எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நபியுல்லாவுடைய வாழ்க்கை என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாவை போல ஒரு பொறுமையான மனிதன், ஒரு மனிதர் இந்த உலகத்திலே தோன்ற முடியுமா? அல்லாவே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். அவர்களுக்கு அதபு கற்றுக் கொடுத்தவன் யார்? எங்களை போல ஒரு சாதாரணமான மனிதனா? எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சாதாரண ஆசிரியர்களா கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹ் தான் ஆசிரியன். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா என்ற வசனத்துக்கு தப்சீர் எழுதக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், விசேஷமான ஒரு அறிவை கற்றுக் கொடுக்கின்றான் இறைவன். நபியுல்லாவுக்கு பாடங்கள் கற்பித்தவன் இறைவன். ஒரு மெஷினை செய்கிறவனுக்கு தான் அந்த மெஷினை எப்படி பாவிக்கணும், பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா அது பழுதாகும் என்கிறது தெரியும். இப்ப நபியுல்லா இங்கு இப்படி நடக்காக என்றா என்ன அர்த்தம்?
அல்லாஹ் அப்படித்தான் அவர்களுக்கு அவ்வாறுதான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பது அர்த்தம். பொறுமையை கொண்டுதான் பெண்களை வெல்ல முடியும், அன்பை கொண்டுதான் அவர்களை அரவணைக்க முடியும். ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இதை கொண்டு அவர்களை அரவணைக்க முடியாது, அன்பால் தான் திருத்த வேண்டும். இதைத்தான் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய காலத்திலே, ஜாஹிலியா காலத்திலே பெண்களை ஒரு பொருட்டாக அவர்கள் கணக்கெடுப்பது கிடையாதாம். பெண்களை நாங்கள் ஒரு விடயமாக கணக்கெடுப்பது கிடையாது ஜாஹிலியா காலத்தில். இப்ப இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, இஸ்லாமிய காலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களுடைய வீட்டிலே ஒரு விடயத்தை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன விடயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று யூகித்து கொண்ட அவர்களுடைய மனைவி அந்த விடயத்தை பற்றி அவர்களிடத்திலே பேசினார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஐடியா சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபம் வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் சிந்தனை செய்யக்கூடிய ஒரு விடயத்திலே நீ ஏன் தலையிடுகின்றாய்? உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு நீ போய்விடு, என்னுடைய விடயத்திலே நீ தலையிடாதே என்று சொல்லி ஏசுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த மனைவி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவி, உங்களோட மகள் ஹப்ஸா இருக்காங்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நபியுல்லாஹ்வுடைய விடயத்திலே தலையிடுகின்றார். சில நேரம் அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தலையிடுவதன் காரணமாக நபியுல்லாஹ்வுக்கும் அன்னை ஹப்ஸாவுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு நபியுல்லாஹ் கதைக்காம கோபிச்சிட்டும் இருக்காங்க. சொல்றாங்க விஷயத்தை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அது வரைக்கும் தெரியா விஷயம். இப்படி ஹப்ஸா செய்வதன் காரணமாக நபியுல்லாஹ் கோபப்பட்டு கோபித்து கொண்டு கதைக்காமல் இருக்கின்ற தருணங்களும் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு மிக ஆச்சரியம் ஏற்படுகின்றது. வியந்தவர்களாக உடனே அவர்களுடைய மேலங்கியை எடுத்து போட்டுக்கொண்டு ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நோக்கி செல்லுகின்றார்கள். அங்கே போய் ஹப்ஸா நாயகியை பார்த்து கேட்கின்றார்கள், மகளாரே, நபியுல்லாஹ்வுடைய மனைவியே, நபியுல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலே இப்படி வாய் தர்க்கங்கள் ஏற்படுவதுண்டா? நீங்கள் நபியுல்லாஹ்வை எதிர்த்து பேசுவதுண்டா என்று கேட்டபோது ஃபகாலத் ஹப்ஸத்து வல்லாஹி இன்னா லனுராத்துஹு, அப்படி நடக்குதுதான் வாப்பா, சில நேரம் அப்படி நடக்குது. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நீ அறிந்துகொள் ஹப்ஸா, நீ அறிந்துகொள், நபியுல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டும் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை கொண்டும் உன்னை நான் கடுமையாக எச்சரிக்கின்றேன். அல்லாஹ்வை பயந்துகொள், நபியுல்லாஹ்வுடைய கோபத்தை நீ அஞ்சிக்கொள் என்று எச்சரித்து விட்டு, இனி ஒரு போதும் அவ்வாறு செய்து விடாதே மகளே என்று புத்திமதி வழங்கிவிட்டு அவர்கள் உம்மு சலமா, அவங்களும் ஒரு மனைவி, அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு வகையில் சொந்தம். அந்த சொந்தத்தின் அடிப்படையிலே அவர்களிடமும் இதை பற்றி கேட்கலாம் என்று உம்மு சலமாட்ட போறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் போய், ஹப்ஸா இப்படியெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்ய போப்படா, நீங்க கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம் தானே என்ற அமைப்பிலே உம்மு சலமா அவர்களிடத்திலே சொல்லுகின்ற போது உம்மு சலமா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், இது கணவன் மனைவிக்கு இடையிலேயான பிரச்சனை, இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான பிரச்சனை. உமரே, நீங்கள் எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைத்து கணவன் மனைவியுடைய இந்த விஷயத்திலுமா வந்து விட்டீர்கள்?
என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நபியுல்லாவை ஒருவன் குறை சொன்னால் முதலிலே அவனை வெட்டுவதற்காக ஒருவருடைய வாள் உயருமாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வாளாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட கோபத்தின் உச்சகட்டத்தில் உள்ள மாபெரும் வீரர் ஒரு வார்த்தை தான். நபியுல்லாவுடைய மனைவிமார்களுடைய விடயத்திலே மூக்கை நுழைப்பதற்கு நீங்கள் யார் என்ற ஒரு வார்த்தையில் ஆடி போனார்கள். அவர்களுடைய கோபம் எல்லாம் உடைந்து போனது. ஒரு தந்தையின் கோபம் உடைந்து போனது. உடனே அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அமைதியாக இருந்து விட்டார்கள். எதுவுமே செய்யவில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் செயல்படக்கூடாது, கணவன் மனைவி பார்த்து கொள்ளட்டும். சில நாட்களுக்கு பிறகு ஒரு அன்சாரி தோழர், பக்கத்து வீட்டு அன்சாரி தோழர் மாலிக் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே ஓடோடி வந்து, உமரே, உங்களுக்கு விடயம் தெரியுமா? நபியுல்லாவை கோபப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு மாற்று கருத்து பேசக்கூடிய பெண்களில் சிலரை கோபித்து கொண்டு நபியுல்லா தனிமையிலே இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனதிலே ஒரு குண்டு ஒன்றை போட்டது போல இருந்தது. ஏன்? ஏற்கனவே ஹப்சாவுடைய விடயத்திலே இவ்வாறு நடந்திருக்கின்றது, நான் புத்திமதி சொல்லி இருக்கின்றேன். உடனே ஹப்சாவை நோக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நோக்கி, என்னுடைய மகளுக்கு என்ன நடந்ததோ அல்லாஹ் என்று கூறியவர்களாக மகளாரை நோக்கி ஓடுகின்றார்கள். தந்தை அல்லவா, ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும்? அந்த தந்தையுடைய அந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவருக்கு தான் அது புரியும். ஓடோடி சென்று ஹப்சா நாயகி அழுது கொண்டிருப்பதை பார்த்து, என்ன தலாக்கு நடந்துட்டா? தலாக்கு விட்டுட்டாங்களா நபியுல்லா? லா அதிரி, எனக்கு தெரியல்லவாப்பா. இதோ பரன் மேலே, அரபிகளுடைய வீட்டிலே ஒரு பரன் இருக்கும். வீடு இப்படி இருக்க மேலே ஒரு சின்ன அரவாசி துண்டோண்டு பரன் உயரமா அடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு மேலே அப்படி போகிறதுக்கு வழி ஒன்று இருக்கும். மேலே போய் பார்க்கலாம். அதில் ஒரு ஃபேன் வச்சு ஒரு பாய் போட்டு கட்டில் போட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் இருக்க அப்படி. அந்த பரன் மேலே நபியுல்லா தனிமையிலே இருக்கின்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபியுல்லாவை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அவர்களுடைய வேலையால் ஒருவர் வழியிலே நிற்கின்றார். அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், இதோ இந்த உமருக்காக அனுமதி கேளு, வரட்டுமா என்று கேளு. நபியுல்லா அனுமதி வழங்கினார்கள். நபியுல்லாவை பார்க்கின்றார்கள். நபியுல்லா எப்படி தெரியுமா படுத்துட்டு இருக்காங்க? கவலை எழுவா. மனைவியை கோவிச்சிட்டு இருக்கிறேன்டா ஆண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. பெண்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை பிரிந்திருக்கின்ற எந்த ஆண்களும் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பது கிடையாது. அவர்கள் உச்சகட்டத்தின் துக்கத்தின் உச்சகட்டத்திலே இருப்பார்கள். யாரும் ஒரு பெண்ணை வீணாக கைவிடுவது கிடையாது. உங்களிலும் சில குறைகள் இருக்கும், நீங்களும் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நபியுல்லாட்ட போய் கேட்காங்க, நாயகமே, உங்களுடைய பெண்களில் யாரையாவது, மகளே என்று கேட்கல, பெண்களில் யாரையாவது நீங்கள் தலாக்கு விட்டு விட்டீர்களா என்று கேட்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பார்வையை உமரை நோக்கி செலுத்தியவர்களாக, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தவர்களாக, லா, நான் தலாக்கு விடல. ஃபகுல்து அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமூச்சு விட்டவர்களாக, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று புகழ்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்திலே நபியுல்லா உறங்கிய அந்த காட்சியை நபி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வர்ணிக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? ஏன் வர்ணிக்காங்க? ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளால் அந்த ஆணுடைய உள்ளம் எவ்வளவு காயப்படுகின்றது, எவ்வளவு அவஸ்தையை அவனுக்கு உண்டாக்குகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கே கண்ட காட்சியை விவரிக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் தலைவர்.
எப்படி உறங்குறாங்க? ஒரு பாயில உறங்குறாங்க. அந்த பாய்க்கும் நபியுல்லாவுடைய பொன்னான மேனிக்கும் இடையிலே எந்த ஒரு விரிப்பும் கிடையாது. பாயிலே இருக்கக்கூடிய பண்கள், அதனுடைய அடையாளம் நபியுல்லாவுடைய மேலிலே பதிந்திருப்பதை கண்டு நெஞ்சம் உருகி கண்ணீர் வடிக்கின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், உமரே ஏன் அழுகின்றீர்கள்? நாயகமே, கிஸ்ரா மன்னர், கைசர் மன்னர் எல்லாம் அல்லாவை வணங்கவில்லை, அவர்கள் செல்வத்தின் இன்பத்திலே திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய விருப்பத்துக்குரியவர் நீங்கள். இதோ வெறும் பாயிலே, அந்த பாயுடைய அடையாளங்கள் உங்களுடைய முதுகிலே. இப்படியான ஒரு காட்சியை காணுகின்ற போது பாசமுள்ள எவருக்குத்தான் கண்ணீர் வராது? அழுதவர்களாக கேட்கின்றார்கள், நாயகமே, இந்த உம்மத்துக்கு செல்வத்தை கொண்டு துஆ செய்யுங்கள், செல்வத்தை கொண்டு இந்த உம்மத்துக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள். நபியுல்லா சொன்னார்கள், அந்த கிஸ்ரா கைசர் மன்னர்களுடைய அவர்களுடைய நல்லமல்களுக்கு, அவர்களுடைய இபாதத்துக்கு ஏற்றால் போல் அவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு முற்படுத்தப்பட்டு வழங்கி விடப்படுகின்றது, வழங்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் முஃமின்களுடைய நல்ல விடயங்களுக்கான கூலிகள் நாளை மறுமையில் தான் வழங்கப்படும். நாங்கள் மிக சந்தோஷமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக நாளை மறுமையிலே இருப்போம். ஆனால் இந்த காஃபிர்கள் கை சேதப்பட்டவர்களாக, தோல்வி அடைந்தவர்களாக, முகத்தை தொங்க போட்டவர்களாக கவலைப்பட்டு கொண்டு திரிவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே, இதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன? இது எதை எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது? ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக ஒவ்வொருவரும் அவருடைய கேரக்டர், அவருடைய அந்த இடத்தை எப்படி நிறைவு செய்ய வேண்டும், நிரப்ப வேண்டும், சமூகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நேரம் போதாது, ஒவ்வொரு விடயத்தையும் சொல்வதற்கு நேரம் போதாது. சஹாபாக்களுக்கு நபியுல்லா சொல்லுகின்ற ஆலோசனை என்ன தெரியுமா? இதோ உங்களுடைய மனைவிமாரிடத்திலே மிக உன்னதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னமா ஹுன்ன அவானுன் இந்தக்கும், அவர்கள் வீட்டிலே அடைபட்டு கிடக்கின்றார்களே, அது எதற்காக? உங்களுக்காகத்தான். 4 சுவருக்குள்ளே அடைபட்டு அந்த பெண்கள் கிடக்கின்றார்களே, எதற்காக சகோதரர்களே? உங்களுக்காகத்தான். அவர்களிடத்திலே மிக உன்னதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா நாயகி இடத்திலே நபியுல்லா வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட போது, வீட்டு வேலைகளிலே ஹெல்ப் பண்ணுவார்கள், உதவி செய்வாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலையில் உதவி செய்கிறேன்டா, ஆஃபீஸில் இருக்கிற புத்தகத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போய், கணக்கு வேலையை நாங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டு வேலையை செய்கிறத, வீட்டில் வச்சு வேலை செய்கிறதையா சொல்கிற? வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றா என்னத்தை சொல்கிறாங்க? தும்பு தடி எடுத்து கூட்டுற வேலை வந்தாலும் கூட்டணும், செருப்பு தைக்கிற வேலை வந்தாலும் வாய் விட்டு சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய பாதணியை அவர்களே சரி செய்து கொள்வார்கள், அவர்களுடைய ஆடையை அவர்களே தைத்து கொள்வார்கள். எங்களுக்கு தும்பு தடி எடுத்து தூரு என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த தும்பு தடியாலே பொண்டாடிக்கு அடிதான் உள்ள. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஆனால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் உன்னத சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே மனைவிக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கின்றார்கள். எப்படி சகோதரர்களே, ஒரு மனைவி இடத்தில் அவள் எங்களிடத்தில் கதைக்க வந்தா பொத்துவாய சொல்லக்கூடாது. இதனால் தான் அவர்களுக்கு மன அழுத்தம் உண்டாவதாக என்று வைத்தியர்கள் சொல்லுகின்றார்கள்.
ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தம் எதனால் உண்டாகின்றது தெரியுமா? இப்படி ஹெல்ப் பண்றல்ல பெண் கணவன் மாதிரி இப்படி ஹெல்ப் பண்றல்ல, அவள் ஒரு வார்த்தையை பேச வந்தா பேச விடுறல்ல, அவளோடு அளவலாவி பேசுவது கிடையாது, பக்கத்தில் ஆறுதலா இருந்து கதைக்கிறல்ல. இன்றைக்கு என்ன தேவைப்படுது அந்த பெண்ணுக்கு? கவுன்சிலிங் தேவைப்படுது. மனநல மருத்துவர்கள் என்று இன்று எங்களுடைய தல வைத்தியசாலையில் ஒரு அறை இருக்கின்றது. இதுக்கு முதல் இருந்தியா? இல்ல. இன்றைக்கு நல்ல கணவன்கள் குறைந்து போனதால் அப்படி ஒரு அறை தேவைப்படுகின்றது. கவுன்சிலிங் தேவையில்ல, நாங்க ஒவ்வொருவரும் தான் அதற்கான மருந்து. அவள் பேச வந்தால் எங்களுடைய வாயை மூடிக்கொண்டு அவள் கதைப்பதை கேட்க வேண்டும். அது பெரிய கவுன்சிலிங். அவளோடு நாங்கள் அளவலாவ வேண்டும். அவள் கண்ணீர் விட்டால் காரணத்தை அறிய வேண்டும், சரி செய்ய வேண்டும். துன்பங்கள் வருகின்ற போது அதை துடைக்கக்கூடிய கணவனாக ஆண்கள் இருக்க வேண்டும். ஆண்களுக்கு துன்பம் கொடுக்காத பெண்களாக பெண்கள் இருக்க வேண்டும். ஆயிஷா நாயகி போன்றவர்களாக இருக்க வேண்டும். அன்னை ஃபாத்திமா போன்றவர்களாக இருக்க வேண்டும். ஃபாத்திமா நாயகி என்ன செய்வாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வீட்டில் நுழைஞ்சா எழுந்து நிற்பாங்க. சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் நுழைஞ்சாங்க என்ற தங்களுடைய வீட்டில் எழுந்து நிற்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தும்மாரக்கான கைகளை முத்தமிடுவார்கள். ஃபாத்திமா நாயகி இருக்கக்கூடிய விசேடமான இடத்திலே அவர்களை அமரச் செய்வார்கள். இன்றைக்கு ஒரு தந்தை, ஒரு வாப்பா, ஒரு மகள் வீட்டில் நுழைஞ்சா என்ன இப்படியெல்லாம் செய்கிறாங்களா? எத்தனையோ தந்தை மாதிரி இருக்கிறீங்க, நான் கேட்க. இப்படி செய்கிறாங்களா? கையை முத்தமிடுறாங்களா? வாங்க என்று சொல்றாங்களா? முதலாவது கிடையாது. நல்ல மகள்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும், நல்ல மனைவியாக வாழ பழக வேண்டும். இது எல்லாம் மூல இன்றைய கணவன்மாருக்கு நல்ல குடுவை கொடுத்திருக்காரு. இப்படி நினைக்க போகக்கூடாது. நாங்கள் அதற்கு ஏற்ற மனைவிகளாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சம்பவங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகின்றேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.